ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் சார்பாய் அது பேசிக் கொண்டிருக்கிறது. இட் ஸ்பீக்ஸ் ஆன் யுவர் பிகாஃப். த ப்ரெஷியஸ் blood of Jesus is working on your behalf. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தம் உங்கள் சார்பாக அது பரலோகத்திலே அது பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆபேலுடைய இரத்தம் நியாயம் வேண்டும், நீதி வேண்டும், பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி பேசினது. கிறிஸ்துவின் இரத்தமோ அதை பார்க்கலும் மேன்மையானவைகளை அது பேசுகிறதாய் இருக்கிறது. அது அன்பை பற்றி சொல்லுகிறது, சமாதானத்தை பேசுகிறது. அது நீங்கள் தேவனுடைய நீதியாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறது. நீங்கள் இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறது. நீங்கள் இயேசுவின் அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் என்று அது உங்களை பற்றி சொல்லுகிறது. நீங்கள் தேவனுடைய பார்வையிலே தகுதியானவர்கள், ஏற்புடையவர்கள், பிரியமானவர்கள், தேவனுடைய அந்த மகா பெரிய இரக்கத்துக்கு தகுதியானவர்கள், ரட்சிப்புக்கு ஏற்றவர்கள் என்று இந்த இரத்தம் அங்கே பரலோகத்தில் உங்களை பற்றி பேசுகிறதா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த இரத்தம் பேசுகிற பொழுது சத்துருடைய கிரிகைகள் அதமாகிறது. அல்லேலூயா. இந்த இரத்தம் உங்களை பற்றி பேசுகிற பொழுது உங்களை குற்றம் சாட்டுகிற ஆவிகள், பழி சுமத்துகிற அந்தகார கிரிகைகள் இயேசுவின் நாமத்திலே அவைகள் ஒன்றும் செய்ய முடியாமல் ஓடி போகிறது. நீங்கள் தேவனுடைய பார்வையில் நீதியாயிருக்கிறீர்கள், பரிசுத்தமாயிருக்கிறீர்கள். ஆமென். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த பரிசுத்த இரத்தம் உங்களுக்காய் பேசுகிற பொழுது நீங்கள் அதை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்லணும், ஆமா, நான் தேவனுடைய நீதியாய் இருக்கிறேன், தேவனுடைய பரிசுத்தம் என் மேல் இருக்கிறது, இயேசு என்னை ரட்சித்து இருக்கிறார், இயேசுடைய ரட்சிப்பு என் மேல் இருக்கிறது, இயேசுவே என்னுடைய ரட்சகர் என்று சொல்லுங்கள். அதனால் உண்டாகிற பாக்கியங்களை உங்களுடைய வாழ்விலே கண்ணார காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம், குமாரனாகி இயேசுவின் அன்புக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உடைய மகா பெரிய தயவினாலே எங்களுக்காய் உம்முடைய ஜீவனை தந்து கல்வாரி இரத்தத்தை சிந்தி உம்முடையவர்கள் என்றும் பரிசுத்தம் நீதி என்றும் கிறிஸ்துவின் நீதி எங்களுக்கு தந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் செலுத்த வேண்டியதான ஆண்டவரே பாவ பழியும் தண்டனையும் மரணத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எங்களை உம்முடைய பிதாவினுடைய பார்வையிலே எங்களை தகுதியுடையவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றின அன்புக்காய் ஸ்தோத்திரம். அவைகளை நினைத்து அவைகளை சொல்லி நான் தேவனுடைய நீதி, நான் தேவனுடைய பரிசுத்தம், கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெயத்தோடு வாழ கிருபை செய்வீராக. பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.